ஓம் விநாயக பெருமகனை போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறையடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவை நான் அன்னை காமாட்சி தாயாரின் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து இறையடியார்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நான் லலிதா சகஸ்ரநாம பாராயண பலன்களை பற்றி கூற இருக்கின்றேன். எவரொருவர் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்கின்றாரோ அவருக்கு அன்னை லோகத்தை ஆளும் தயாராகிய லலிதாம்பிகை தேவி அவருக்கு கவசமாக இருந்து காப்பாள். வேறென்ன வேண்டும்? அந்த மகேஸ்வரனின் முழு சக்தியாக விளங்கும் தாயார் கவசமாகிவிட்டால் அனைத்தும் வெற்றியே. எவ்வாறு பிறந்த குழந்தையை 24 மணி நேரமும் ஒரு தாயானவள் கண் விழித்து காத்து கொண்டிருப்பாளோ, அதை போல ஒரு குழந்தை அம்மா என்று அழைத்தால் அக்குழந்தையின் தாயானவள் எந்த திசையில் இருந்தாலும் அக்குரலை கேட்ட நொடி பொழுதே குழந்தையிடம் ஓடோடி வருவாள். வாரி அணைத்த குழந்தையின் தேவையை கேட்டறிவாள். இங்கும் நம் தாயாகிய லலிதாம்பிகை, இங்கு நம் தாயாகிய இந்த லோகத்தையே ஆளும் லலிதாம்பிகை தேவியை 1000 முறை அழைக்கும் பொழுது தாயானவள் ஓடோடி வந்து நமக்கு கவசமாகி நம்மை காப்பாள். நம் கோரிக்கைகளை கேட்டறிவாள். ஆஹா, குழந்தை 1000 முறை அழைக்கின்றதே, குழந்தைக்கு என்ன தேவையோ என்று நம் தேவையை கேட்பாள். எவரொருவர் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்கிறாரோ அவரை எந்த ஒரு நோயும் அவர்களை நெருங்காது. அந்த ஸ்லோகத்தின் வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிரம்பும். அந்த லோகமாதாவின் மனம் குளிர குளிர அந்த லலிதாம்பிகை தேவியை தன் மனதிலும் ஹிருதயத்திலும் தாயை நிலைநிறுத்தி பக்தி சிரத்தையுடன் லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவருக்கு அந்த அன்னை லலிதாம்பிகை தேவி கவசமாகி சகல வெற்றிகளையும் கொடுப்பாள். அடியேன் இறையடியார்கள் அனைவரிடமும் வேண்டுவது, இவ்வளவு மகிமை நிறைந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகத்தை மானிடராய் பிறப்படுத்த நாம் அனைவரும் பாராயணம் செய்து அதன் அத்துணை பலன்களையும் அனைவரும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களங்களையும் வாழ்வில் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ விரும்புகின்றேன். ஆன்மீக குறிப்புகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இறை அடியார்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு அற்புதமான பதிவை பகிர்ந்ததில் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக குறிப்புடன் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.